ப்ளவுஸ் வந்து சைடு அடிக்கிறத எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக தைக்கிறதுங்கிறத இதில் நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு எடுத்து மடித்து போட்டுக்கோங்க நம்ம தைச்சிட்ருக்க ப்ளவுஸில். அதே மாதிரியே நம்ம அளவு ப்ளவுஸ்லேயும் பேக் சைடு எடுத்து மடித்து போட்டுக்கோங்க. இப்போ விரிச்சிட்டு ஃப்ரண்ட்டு ரைட்னா ரைட்டு, லெஃப்ட்னா லெஃப்ட்டு, எந்த சைடோ அதே சைடு அளவு ப்ளவுஸ்லையும் எடுக்கணும். இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸு, அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். பட்டி ப்ளவுஸ் பட்டிக்கிட்ட அளவையும் ஒருக்க மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆம்ஹோல், ஆம்ஹோலையும் மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா இழுத்து வச்சு மார்க் பண்ணுங்கள். அடுத்து ஸ்லீவ், ரெண்டே ஒன்று ஊழ வச்சுக்கோங்க. ஸ்லீவையும் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்லீவையும் மார்க் பண்ணிவிட்டு ஏன்னா எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கை குட்டையாக இருக்குது, ஸோ நான் அதை ஆல் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மார்க்கிங் வைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்லீவ் மார்க்கிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்லீவ்லேருந்து நம்ம கீழே ஜாயின் பண்ண 4 இடத்துல மார்க் பண்ணோம். ஸ்லீவில், ஆம்ஹோலில், பட்டி வைக்கிற இடத்துல, கீழே வந்து இது அது அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ அப்படியே ஒரே ஸ்டிச் போட்டுவாங்க, கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டிச் மட்டும்தான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு பக்கத்துலேயே குவார்டர் இன்ச்சில் 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பக்கமாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கும் ப்ளஸ் ஷேப்பில். அதே மாதிரியே இப்போ நம்ம என்ன பக்கம் வச்சுருந்தோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு அதே பக்கத்தை அளக்கணும். ஏன்னா கண்டிப்பாக ஹாஃப் இன்ச்சில் வந்து வேரியேஷன் இருக்கும். ஏன்னா ஒரு பட்டி 1/2 இன்ச் கூடையும் வளையப்பட்டி ஹூக் பட்டி வந்து 1/2 இன்ச் உள்ளேயும் போயிருக்கும் நமக்கு. ஸோ எந்த சைடு ஒரே சைடு அளந்ததை மார்க்கிங் வச்சு 2 பக்கமும் மார்க் பண்ணிடக்கூடாது. இப்போ ஆப்போசிட் சைடில் அதுக்கு என்ன மார்க்கிங்கோ அதே மாதிரியே கீழே பட்டி ஜாயினிங் பண்ணுற இடத்துல ஆம்ஹோல்